सना का एक दोस्त भी गायब हो गया यामिनी। हो सकता है इन दोनों की गायब होने की वजह एक ही हो। हर्ष, ये तो वही लड़का है जो सना के साथ था। ऐसी क्या जरूरी बात थी कि तू रात तक नहीं रुक सकता था? मैं जानता हूँ सुनील, तुझे मेरी बात पे यकीन नहीं आएगा। ये घबराए हुए लग रहा है, कुछ हो तो नहीं गया? कल रात को सना को राहुल दिखा था अपने घर से, पर जब वो वहां पर गई तो राहुल था ही नहीं। फर्श पे खून पड़ा था। क्या बकवास कर रहा है? मैं सच कह रहा हूँ सुनील, इसलिए कल रात को मेरे घर उसे अपने घर में रहने से डर लग रहा था। इसीलिए सना के घर पे ताला लगा हुआ था। ये सना का भी ना दिमाग खराब हो गया। वो है कहाँ पर अभी? वो नहीं है सुनील। नहीं है मतलब? सना गायब हो गई। गायब हो गई है? गायब हो गई मतलब? देख, तू साफ साफ बता, हुआ क्या? कल रात मेरे घर एक बस आई थी सना को लेकर। सना को लेकर गायब हो गई। बस? ये लोग किस बात के बारे में बात कर रहे हैं? तुम्हें खजान मिल गया था? शायद इस ट्रेन की तरह ये बस भी एक आत्मा हो सकती है। और फिर तेरे घर पे एक अजीब बस आके उसको लेकर गायब हो गई। ये क्या तो तू आ गया या तो सना आ गई? मैं जा रहा हूँ। सुनील, सुनील रुक जा सुनील, सुनील। चलो। அப்பா என்னாச்சுப்பா? அப்பா நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா டோர் ஓபன் பண்ணுங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா டோர் ஓபன் பண்ணுங்க. அப்பா அப்பா என்னாச்சு?
டோர் ஓபன் பண்ணுங்கப்பா. அப்பா 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 என்னாச்சு? ஆஹா, சில்லுன்னு காத்து வருதே. நம்ம சிஇஓ பிரமோத் சார் நல்ல ஒரு gift கொடுத்திருக்காருல. இந்த வீட்டுக்கு நமக்கு கண்டிப்பா ஒரு ஏசி தேவைப்பட்டுச்சு. ஓ அப்படியா? அப்ப நான் உங்களுக்கு இந்த வீட்ல நான் தேவையில்லை அப்படிதானே? ஐயோ இத பாரு, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. சரி சரி வாங்க, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, படுத்து தூங்கலாமா? சார், எனக்கு சத்தம் கேட்டுச்சு. யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி. அவர் சுவாசிக்கவே ரொம்ப சிரமப்பட்டாரு. அப்புறம் ஒரு திடீர்னு ஃப்ளோர்ல விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ரூம் டோர் உள்பக்கமா லாக் ஆயிருந்துச்சா? ஆமா சார், டோர் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஓபன் ஆச்சு. ஒன்னும் புரியலையே. ஜன்னல் எல்லாமே கிரில் போட்டிருக்கு, கதவு உள்பக்கமா தாள் போட்டிருக்கு. அப்புறம் இது எப்படி? எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃப்ளாட் 13th ஃப்ளோரில் இருக்குது சார். ஸோ யாரும் வெளியிலேருந்து மேலே ஏறி வர்றது கஷ்டம் சார். ஒருவேளை மிஸ்டர் சந்திரன் யாராவது கொலை பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கணும்ல. கழுத்தை நிறுச்ச மாதிரியோ இல்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்ல ஆயுதங்களோ கிடைச்சிருக்கணும். ஒருவேளை ஆயுதத்தால கொலை பண்ணியிருந்தா ஒண்ணு ரத்தக்கரை இருந்திருக்கணும் இல்ல காயங்கள் இருந்திருக்கணும். அப்படி எதுவும் இல்லையே. ஒருவேளை பாம்பா இருக்குமோ? அது எப்படி நடந்திருக்கும்? சார், ஒருவேளை இவருக்கு மருந்தால ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்குமா? விசாரி. உன்னோட அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததா? ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காரா? ஆமா, அவர் பேபி மாத்திரை மட்டும் சாப்பிடுவாரு. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, பவுடர் மாதிரி. இவரு தூங்குறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சாப்பிட்டாரா? இல்ல, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பவுடர் மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். Oh my God. ரைசின். ஆமா, ரைசின். 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 ரைசி
ரொம்ப ஆபத்தான விஷயம். லேசா தொட்டா கூட அந்த ஆளோட கதை அவ்வளோதான். அதோட ஆக்சுவல் டைம் தயா, அது டீல போடுற தேயிலை மாதிரி தான். ஒரு சில நேரங்களில் அது நேராக உள்ளே போயிடும், பாடியை சோக் பண்ண வச்சிடும், அப்புறம் இன்டர்னல் ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் எப்படி இங்கே வந்துச்சு? சார், ஜன்னலுக்கு வெளியே இது நமக்கு கிடைச்சிருக்கு சார். எங்க அது கொஞ்சம் காட்டு. கேமரா லென்ஸா? அது எப்படி இங்க வந்துச்சு? இங்க தான் சிசிடிவி கேமராவே இல்லையே. அப்ப இந்த லென்ஸ் மட்டும் எப்படி இங்க வந்துச்சு? லென்ஸ் இங்க எப்படி? தெரியல சார், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. மயூர் 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 என்னாச்சு? மயூர் மயூர் என்னாச்சு? மயூர், உங்க 2 பேரும் தவிர வேற யாராவது இங்க தங்கியிருக்காங்களா? இல்ல சார், நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். இங்க பாருங்க, அதாவது நீங்க 2 பேரும் படுத்துட்டு இருக்கும்போது ஜன்னல் க்ளோஸா இருந்துச்சா இல்ல ஓபன்ல இருந்துச்சா? இந்த வீட்ல நாங்க ஏசி ஃபிக்ஸ் பண்ணதால எல்லா ஜன்னல்களையும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். பாருங்க, உங்க 2 பேரும் தவிர வீட்டில் யாரும் இல்லை. ஜன்னல் கதவு எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு. அப்ப வெளியே இருந்து 3வது மனுஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ உங்க புருஷனோட மரணம் ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்ஸ்னால தான் ஏற்பட்டிருக்கு. அந்த விஷம் உங்க புருஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆகல. எப்படி? நீ என்ன சார் சொல்றீங்க? நானே என் புருஷனை கொன்னுட்டேனா? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இது எங்களோட வேலை. இதை நாங்க வெவ்வேறு ஆங்கிள் பார்த்துக்கோம். சார், ஒருவேளை இந்த ஏசியோட அந்த கனெக்ஷன் அதுக்கும் இந்த கேள்வி சம்மந்தம் இருக்குமோ? ஒருவேளை அதுல அந்த காத்துனால. இல்லை ஃப்ரெடி, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா கணவன் மனைவி 2 பேரையுமே அந்த விஷம் தாக்கியிருக்கும். விஷம் அது எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு? அதுவும் இவருக்கு இந்த விஷம் எப்படி கொடுத்துருப்பாங்க? பாஸ், பாடியில் ரெய்சின் ரொம்ப அதிகமாக ஏறல, அதனால அவன் தப்பிச்சிட்டான். ஆன்டிடோஸ் கொடுத்துருக்கேன், பொழைச்சிடுவான், கவலைப்படாதீங்க. வெரி குட். நிக்கல், மயூரை வேற ரூமுக்கு தூக்கிட்டு போ. பார்த்து ஜாக்கிரதை. பார்த்து மெதுவா. சொல்லுக்கு அந்த சந்திரா வீட்டுல இருந்து ஒரு லென்ஸ் கிடைச்சது இல்ல, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அதை தாரிகா செக் பண்ணிட்டு இருக்கா பாஸ். ஒரே ஸ்டைல்ல 2 கொலைகள். கன்ஷாம் அப்புறம் சந்திரா 2 பேரையும் ஒரே மாதிரி ரைசன் பாய்சனை யூஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது தெளிவா தெரியுது. ஆனா சார், இந்த 2 விக்டிம்க்கும் ரைசன் பவுடர் யார் கொடுத்திருப்பாங்க? அதான் நானும் யோசிக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சிடலாம் போர்வே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது 2க்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது மட்டும் நல்ல கன்ஃபார்மா தெரியுது. சார், இஷிதா, கன்ஷாமும் சந்திராவும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஜீகிஸ்மோ எலக்ட்ரானிக் ஸ்டோர். இப்பதான் சொன்ன, இந்த 2 விஷயத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அப்ப 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா? ஜிஎஸ்னோ எலக்ட்ரானிக் ஸ்டோர். ஹலோ, என்ன? சரி, ஓகே சார். கல்யாண்ல இன்னொரு டெத்தா இருக்கு. ஒரு லேடி, அவங்க பேர் மஞ்சுளா. எப்படி சார்? கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அவ ரூம்ல தனியா இருந்திருக்கா. மஞ்சு கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அப்ப அந்த நேரத்துல ஒரு ரூம்ல தனியா இருந்திருக்கணும். கண்டிப்பா தனியா தான். ரைசின், இந்த ரைசின் பாய்சனுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு அங்க போனா தான் தெரியும். ஜிஎஸ்னோ ஸ்டோர்.
இது மைக்ரோபீம் கேமராவுடைய ஒரு பகுதி. அந்த இடத்துல லென்ஸ்ல நம்பர் காமிக்குது. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணு தாரிகா, ஜூம் பண்ணு. இப்ப கிளியரா இருக்கு. ஒரு நிமிஷம் சார். ACT 129098. அதை பார் சச்சின். உனக்கு இதில் ஒயிட் டார்க் ஸ்பாட் தெரியுதுல்ல? ஆமாம் சார். அது அநேகமாக ரைசனோட பிஸ்டலாக தான் இருக்கும் சார். அப்படின்னா அந்த கேமராவை அந்த டிவைஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரைசனை லோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது என்ன ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கணும்ல சார்? அது எந்த மாதிரி விஷயம்னு தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோ ஈஸியாக விண்டோவை தாண்டி உள்ளே வந்திருக்குன்னா அதுவும் ரொம்ப உயரமான இடம் வரைக்கும் போயிருக்கு. நிக்கில் ஒரு வேலை செய். இந்த கேமரா எல்லாம் எந்தெந்த கம்பெனின்னு கண்டுபிடி. ஓகே சார். SAT 199098. சார் சொல்லுங்க சார். இந்த கேமராஸை 2 கம்பெனி ரெடி பண்ணுறாங்க. ஒன்று பெங்களூர் சூப்பர்விஷன், இன்னொன்று நொய்டாவில் இருக்கு இசட் பிரைட் கம்பெனி. ஓகே, அப்போ ஒன்று பண்ணு. நீ பெங்களூர் கம்பெனிக்கு கால் பண்ணு, நான் நொய்டாவுக்கு கால் பண்ணுறேன். சார். ஹலோ 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 ஜெட் பிராட் கம்பெனி. சொல்லுங்க. நான் மும்பை CIDலேருந்து பேசுகிறேன், இன்ஸ்பெக்டர் சச்சின். CIDயா? ஆமாம், எனக்கு உங்கள் சேல்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சார் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நான் காலை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே. நான் மும்பை CIDலேருந்து நிக்கில் பேசுகிறேன். எனக்கு சூப்பர்விஷன் கம்பெனியோட என்னது? ஓ சரி சரி சரி, ஷிஃப்ட் ஆகிடுச்சா? ஓகே, தேங்க்யூ சார். சார் இந்த பெங்களூர் கம்பெனி 1 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ அங்கே வேறு ஏதோ கம்பெனி. ஹலோ ஹலோ சார், எங்கள் சேல்ஸ் மேனேஜர்கிட்ட பேசுங்க. சார் நான் ராஜேஷ் பேசுகிறேன். யார் சார்? மிஸ்டர் ராஜேஷ், நான் CIDலேருந்து இன்ஸ்பெக்டர் சச்சின் பேசுகிறேன், மும்பையிலேருந்து. சொல்லுங்க சார். ஒரு விஷயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. என்ன உதவி சார்? அது பாருங்கள் ராஜேஷ், நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் கம்பெனி 129 ACT 129098 இந்த சீரியஸுக்கான கேமரா 2 வாரத்தில் மும்பையில் எங்கெங்கெல்லாம் விற்றீங்க? சார் ப்ளீஸ் சார், உங்கள் ஃபேக்ஸ் நம்பர் கொடுங்க, நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சதும் உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், என்ன நடக்குது இங்க பாருங்க. நேற்று ராத்திரி சிட்டியில் 3 கொலைகள் நடந்திருக்கு. இறந்து போன 3 பேருமே உங்க கடையோட பழைய எம்ப்ளாயீஸ். என்னது, 3 பேர் செத்துட்டாங்களா? கன்ஷாம், சந்திரா, அப்புறம் மேடம் மஞ்சு. சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. சார், எந்த 3 ஆளுங்க பேர் நீங்க சொன்னீங்களோ அந்த 3 பேரும் எங்க ஸ்டோருக்கு நேற்று ஷாப்பிங் வந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷல் கிஃப்ட் வவுச்சர் இருந்தது, அதை வச்சு ஷாப்பிங் பண்ணாங்க. ஸ்பெஷல் கிஃப்ட் வவுச்சரா? சார், எங்க ஸ்டோரோட CEO மிஸ்டர் பிரமோத் கொஞ்சம் பேருக்கு ஃப்ரீ ஷாப்பிங் வவுச்சர் கொடுத்திருந்தாரு. அதுல ஒன்று அவரே வச்சுக்கிட்டாரு. அப்புறம் நேற்று சாயங்காலம் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான கேஜெட்ஸை வாங்கினாங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாம்? ஒன்று மிஸ்டர் கௌதம், இன்னொன்று ஆஷிஷ். சார் சார் இந்த ஸ்டோர் முழுக்க நாங்கள் செக் பண்ணிட்டோம், இதில் எந்த அடையாளமும் இல்லை. சார், இந்த வவுச்சர்ஸ் கிடைச்சது பாருங்க. இந்த வவுச்சர்ஸ் பத்தி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாம் சார், இதே வவுச்சர்ஸ் தான். ஓகே. ஆஷிஷ், கௌதம், அப்புறம் பிரமோத், இவங்க 3 பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. வாங்க சார், வாங்க. பிரமோத் சார் கார்டனில் தான் உட்காந்துருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. முதலாளி, முதலாளி, இங்கே CID ஆளுங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. முதலாளி, எழுந்துருங்க முதலாளி.
முதலாளி முதலாளி முதலாளிக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். ஒரு நிமிஷம் தலையில் இல்லைங்க. ஏய் இல்லை வேண்டாம், சேம் கேஸ் தான். இதோ இங்கே பாரு, நல்லா பாரு, ரைஸ் அண்ட் பவுடர். எங்க முதலாளிக்கு என்ன சார் ஆச்சு? இது பாரு, ஒன்று கேட்குறேன், இவரை பார்க்க யாரெல்லாம் வந்தாங்க? யாரும் வரல சார். வீட்டுக்குள்ள வர வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல சார், ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. அந்த வழியா தான் சார் நம்ம இப்ப உள்ள வந்தோம். உங்க 2 பேரும் தவிர இங்க வேற யாரெல்லாம் தங்கி இருக்கா? சார் யாரும் இல்ல சார், நாங்க 2 பேர் மட்டும் தான் சார் இருக்கோம். சரி, நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க? ஒரு 5-6 வருஷம் இருக்கும் சார். 5-6 வருஷமா இங்கே தான் இருக்கியா? என்னாச்சு சார்? சார் ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. பிரமோத் 3 பேரையும் கொலை பண்ணிட்டு அவரு தற்கொலை பண்ணிருக்கலாம்ல. இந்த கூலர் தான் சார் புதுசா வாங்கிட்டு வந்ததா? ஆமா சார், இதான் சார் அது. இது பேக் பண்ணிட்டு வந்தது ஒரு பாக்ஸ், அது எங்க இருக்கு? அதோ அங்கதான் சார், டஸ்ட்பின்ல போட்டு வச்சிருக்கோம். இது ஓபன் பண்ணது யாரு? நான் தான் ஓபன் பண்ணேன் சார். மாஸ்க போட்டுக்க. சார் ஒருவேளை ரைஸினை இந்த பேக்கேஜிங் வழியை இங்கே வரை கொண்டு வந்திருக்கலாம்ல. நீ சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா முதல்ல இவன் தான் செத்து போயிருக்கணும். ஏன்னா அவன் தான் இந்த பாக்ஸை ஓபன் பண்ணான். பார்த்து ஜாக்கிரதை. சார் இங்கே எங்கேயுமே கொஞ்சம் கூட ரைசின் இல்லையே சார். அப்படின்னா அந்த ரைசின் அங்கே எப்படி வந்துச்சு? சார் சொல்லுங்க சார். நாங்கள் இப்போ அலிபாக் போயிட்டு இருக்கோம். ஆமாம் சார், அந்த ஸ்டோரோட எக்ஸ் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் கௌதம் பசங்களோட ஆனிவர்சரி பார்ட்டி நடக்குதுங்க. நாங்கள் அங்கே போனதுமே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். யா தேங்க்யூ சார். சார் பார்ட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா சார், ரைசின் அட்டாக் நடந்துச்சுன்னா அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்துருவாங்க. இல்லை, அப்படி நடக்கிறதுக்கு நம்ம விட மாட்டோம். மூணு இடத்துல விற்றுருக்காங்க. சார் ஃபேக்ஸ் வந்துடுச்சு. மும்பையில் 3 கம்பெனிக்கு இந்த கேமராவை அனுப்பி வச்சுருக்காங்க. ஓ ஓகே தென் அந்த 3 கம்பெனியோட ஓனர்ஸை பார்த்து விசாரிச்சிட வேண்டியதான். மிஸ்டர் ஆஷிஷ். சார் ஒருவேளை நம்ம வரதுக்கு லேட் ஆயிடுச்சோ என்ன? ஆஷிஷ். மிஸ்டர் ஆஷிஷ். ஆமா, நான் தான் ஆஷிஷ். ஓ கிரேட். நீங்க நல்லா இருக்கீங்களே? என்ன, ஏன் எனக்கு என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. அதான் என்னங்க நீங்க பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? சார் நாங்கள் சிஐடி. சிஐடியா? ஏன் சார், எல்லாம் சரியா தானே இருக்கு? இல்ல சரியில்லை சார், ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு கன்ஷாம், பிரமோத், சந்திரா அப்புறம் மஞ்சு தெரியுமா? தெரியும். அவங்க எல்லாரும் என் கொலீக்ஸ் தான். நாங்க எல்லாரும் ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, என்ன விஷயம் சார்? விஷயம் என்னன்னா, அந்த 4 பேருமே இப்ப இறந்துட்டாங்க. என்ன, இறந்து போயிட்டாங்களா? எப்படி? அதை கண்டுபிடிக்க தான் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆஷிஷ் சார், நீங்க ஷோரூம்ல இருந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்களா? கிஃப்ட் வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணி? ஆமா. எங்க அது? அதோ அந்த சோஃபாக்கு கீழே இருக்கு. அந்த பாக்ஸா? ஆமா. இன்னும் அதை ஓபன் பண்ணல? இல்ல சார், அது கம்பெனில இருந்து டெக்னீஷியன் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீங்க கை வைக்கல. நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. சார், என்ன விஷயம்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது ஒரு ஆபத்தான விஷயம் சார். தெளிவா எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் பின்னாடி போங்க. பின்னாடி போங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சார், அது
இதுல ஒண்ணுமே இல்லையே. உயிரை கொள்ற அந்த பவுடர் ரைஸும் இந்த பாக்ஸில் வரலன்னா அது வெளி உலகத்துக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கோம்? சார் நீங்க எப்படிங்க? சச்சின், நீங்க என்ன பண்ற? சார் அது வந்து சந்திரன் சார் வீட்டிலேருந்து கேமரா கிடைச்சதுல, அதில் ரைசனோட ட்ரேசஸ் கிடைச்சதுல, எல்லா கேமராஸும் ஆஷிஷ் சார் தான் வாங்கியிருக்காரு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? எந்த கேமரா சார்? நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. எத்தனை கேமராஸ் வாங்கியிருக்காரு இவரு? 10 கேமராஸ். இந்த ஆஃபீஸர் தேவையில்லாம ஏதோ பேசுறாரு சார். நான் எந்த கேமராவும் வாங்கல சார். இந்த ஆஃபீஸர் பொய் சொல்றாரு சார். பொய் சொல்றாரா? அப்படியா? அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸர் பொய் சொல்றதுக்கு என்ன காரணம்? எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நொய்டாவில் இருக்க SM ரைட் கேமரா கம்பெனி எங்களுக்கு ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் உங்கள் பேரும் உங்கள் கம்பெனியோட பேர் 24CTயும் எழுதியிருக்கு. சார் ப்ளீஸ் பிலீவ் மீ சார். இந்த கேமரா வாங்கினதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் இதை பேஸ் பண்ணி எந்த பிஸ்னஸும் பண்ணுறதில்ல. நான் வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார். ட்ரஸ்ட் மீ சார். அப்போ உங்கள் பேர் நம்பர்லாம் எப்படி கன்சைன்மெண்ட் நோட்டில் வந்துச்சு? இது ஒரு விஷயமா சார்? அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ நீங்க புது கன்சைன்மெண்ட் எதுவும் ரிசீவ் பண்ணலையா? இல்லை சார். அது இப்போ தெரிஞ்சிடும். கன்சைன்மெண்ட் ரிசீவ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். செக் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க, கேக் கட் பண்ணலாம். ப்ளீஸ் கம். வாங்க. அனில், நான் இங்கே தான் இருக்கேன். கட் பண்ணலாமா? அட ஒரு நிமிஷம் இரு. சார் எத்தனை பேர் அந்த ரைசினால இறந்து போனாங்களோ அந்த ரைசின் எல்லாமே கிஷ்மா எலக்ட்ரானிக் ஸ்டோர்லேருந்து போயிருக்கு. ஆமாம். இப்போ எனக்கு என்ன பயம்னா, கௌதம் சார் தான் பிள்ளைங்களுக்காக கிஃப்ட் கொடுக்கும்போது யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ராகுல், கௌதம் சார், நாங்கள் எல்லாரும் CIDs. விஷயம் ரொம்ப சீரியஸ். என்னாச்சு சார்? நீங்கள் கிஸ்மா ஸ்டோர்லேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கினீங்கல்ல, நாங்கள் அது விஷயமா தான் வந்திருக்கோம். கிஸ்மாவா? வாங்க உள்ள வாங்க. ராகுல், நீ என்ன பண்ற? ராகுல், நான் சொல்றத கேளு. ராகுல், சத்தம் அங்கிருந்து என்னாச்சு? சங்கீதா சார் ப்ளீஸ் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். நான் பார்க்குறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. அண்ட் எந்த பொருளையும் தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க, புரியுதா? ப்ளீஸ் போங்க. சார் பல்ஸ் இல்ல. சரிங்க பாருங்க, மூக்கு கீழே ஏதோ ஒயிட் பவுடர் மாதிரி ஊட்டி இருக்கு. கண்டிப்பாக அது ரைஸ்னா தான் இருக்கும். இது என்னது?
அப்போ இதான் விஷயமா? சார், எனக்கு உள்ள இருந்து எதுவுமே கிடைக்கல. எனக்கு எதுவும் கிடைக்கல சார். சார் 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 கேமரால எதுவும் கிடைக்கல, ஆனால் கிச்சனில் இது இருந்தது பாருங்க. ஒயிட் கலர் பவுடர் மாதிரி இருக்கு. ஒருவேளை இது ரைசினா இருக்குமோ? ஆமாம் சார், பார்த்த வரைக்கும் அப்படி தான் தோணுது. மிஸ்டர் ஆஷிஷ், இந்த ரைசின் பவுடர் உங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? இதுவா? ரைசனா? இது ரைசினா அப்படின்னா என்ன சார்? சார், இப்போ ரைசின் என்னன்னு அவருக்கு தெரியாது போல இருக்கு. சார் என்ன சார் இதெல்லாம்? இது எதுவுமே நான் பண்ணல சார். யாரோ என்ன இதுல மாட்டி விட ட்ரை பண்றாங்க சார். மீதி கேமரா எங்க இருக்கு? நீங்க வாங்கி வச்சது? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் ஒரு இன்னசென்ட். இந்த கேமரா, ரைசன் இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஐ அம் ஜஸ்ட் இன்னசென்ட் சார். சார், இவருக்கு எதுவும் ஞாபகம் வரல போல இருக்கு. அவருக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா. இல்ல இவரை ஆபீஸ் கூட்டிட்டு போயிடலாம். அங்க வச்சு விசாரிச்சா எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். வாங்க சார், ப்ளீஸ். வாங்க சார், வாங்க சார். நான் சொல்றத கேளுங்க சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணு தான் சார். இது எதுவுமே நான் பண்ணல சார். நான் யாரையும் கொல்லல. அப்போ உங்க பேர்ல அந்த கேமராஸ் யார் வாங்கினது? அப்புறம் அந்த ரைசின் உங்க இடத்துல எப்படி வந்துச்சு? சத்தியமா அது எனக்கு தெரியாது சார். என்னை யாரோ வேணும்னு மாட்டி விட ட்ரை பண்றாங்க சார். யார் மாட்டி விடுறாங்க? யார் மாட்டி விடுவாங்க? சார், அது யாருன்னு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா சார்? பாருங்க, நீங்க போய் சொல்றீங்க. அடுக்கடுக்கா 5 பேரை கொண்டு குவிச்சிருக்கீங்க. ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சு ஏமாத்த பார்க்காதீங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் நிரபராதி சார். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. சார், அந்த ஆளு ஒரு மாதிரியான டைப்பா இருப்பான் போல இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் வாயை திறக்க மாட்டேங்கிறான். சச்சின், அந்த ஆள் சொல்றது உண்மைதான் எனக்கு தோணுது. ஆனா சார், எல்லா எவிடன்ஸுமே அவரை நோக்கி தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எவிடன்ஸை யார் வேணாலும் உருவாக்க முடியும் சச்சின். நல்லா யோசிச்சு பாரு. எல்லா கேமராஸையும் தன்னோட பேர்லயே வாங்குறது, அப்புறம் ரைசன் பாய்ஸ்ன தன்னோட வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறது. ஏதோ ஒரு ஆள் பக்காவா பிளான் பண்ணி பிரில்லியண்டா இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவன் இப்படி சின்ன தப்ப பண்ணுவானா என்ன? இல்ல, இது விஷயமே வேற. இதுல ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. சார், இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த டெலிவரி பாயை கேட்டா தெரியும் பருவி. கொரியர் கம்பெனியோட டெலிவரி பாய். அந்த பையனை கேளுங்க. அவன் தான் இந்த எல்லா கேமராஸையும் ஆஷிஷ் வீட்டுக்கு போய் டெலிவரி கொடுத்துருக்கான். உடனே அந்த டெலிவரி பாயை தூக்குங்க. கிடைச்சிடுச்சு சார். டெலிவரி நம்பர் MUM 169-127-18K16. அது டெலிவரி ஆயிடுச்சா? எஸ் சார். என்னைக்கு அந்த பாக்கெட் எங்கள் கைக்கு வந்ததோ அன்றைக்கே நாங்கள் அது டெலிவரி பண்ணியிருக்கோம் சார். யார் டெலிவரி கொடுத்தது? இது டெலிவரி பண்ணது ஃபியூஸ். அப்படியா? அந்த ஆளை கூப்பிடுங்க கொஞ்சம். ஃபியூஸ், கொஞ்சம் வெளியே வா. சொல்லுங்க சார். கூப்பிட்டீங்களா சார்? பியூஸ், சிஐடிக்காரங்க உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. சிஐடியா? என்ன விஷயம் சார்? நான் என்ன பண்ணேன்? இல்ல, பயப்பட வேண்டாம். நான் கேட்க போற கேள்விகளுக்கு தெளிவா பதில் மட்டும் சொல்லிடு. சார், நான் எந்த பிரச்சனையும் மாட்டிக்க மாட்டேன்ல. பியூஸ், டென்ஷன் ஆகாத. சாருக்கு இந்த டெலிவரி பத்தி மட்டும் சொல்லு. கவனமா பாரு.
டெலிவரி கொடுத்துட்டேன் சார். யாருக்கு கொடுத்த? யார் பேரில் இருக்கோ அவர்கிட்ட தான் கொடுத்தேன். கொஞ்சம் வெளியில் வா. இந்த ஆள் தானே? சார் நான் டெய்லியும் நிறைய பேரை பார்க்குறேன். எனக்கு ஞாபகம் இருக்கா சார்? எனக்கு வேலையை முடிக்கவே டைம் இல்லை சார். நான் தான் சொன்னேன்ல இந்த பையன் எனக்கு எந்த டெலிவரியும் பண்ணலன்னு. நீங்க எல்லாரும் தேவையில்லாம என்ன இதுல மாட்டி விட பாக்குறீங்க. ஆஷிஷ் சார், ஒரு நிமிஷம். இதை பாரு, ஒன்றும் அவசரம் இல்லை. இவரெல்லாம் நல்லா பார்த்து சொல்லு. இந்த ஆள் தானா? எனக்கு என்னமோ இவரு மாதிரி தான் சார் இருக்கு. டேய், ஏன்டா போய் சொல்றீங்க? தேவையில்லாம என்ன ஏன்டா மாட்டி விட பாக்குறீங்க? என்ன பண்றீங்க? இவன் போய் சொல்றா சார். சார் வேண்டாம், விடுங்க சார். இருங்க, விடுங்க சார். இவன் போய் சொல்றா சார். நீ இவருக்கு டெலிவரி கொடுத்தனா செலான்ல சைன் வாங்கியிருப்பிய எங்க? ஆமாம் சார், சைன் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். அதை போய் கொண்டு வாப்போ. ஓகே சார், எடுத்துகிட்டு வரேன். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க சார். அவன் போய் சொல்றான் சார். அவன் என்ன மாட்டி விட பாக்குறான். ஃபியூஸ் ஒரு நிமிஷம் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், சிஐடி ஆளுங்க செலன். சரி போய் கொடு. செலான் கொண்டதுக்கு எவ்வளவு நேரமா அவனுக்கு? யாராவது உள்ள போய் பாருங்க சார். சார் ஓடிட்டான். போயிட்டானா? எங்க? நீ என்னடா நினைச்ச? அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிட முடியுமா? சார் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் அப்போ ஏன்டா ஓடுன? சார் சார், நான் பயந்துட்டேன் சார். உங்களை பார்த்ததும் பயந்துட்டேன் சார். சரி, அந்த டெலிவரியை யாருக்கு பண்ண? சார் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அதே பியூட்டி தான் இவ. எலக்ட்ரானிக் பக்ஸ் அப்புறம் சில ஐட்டம்ஸ் வச்சு விளையாடுற விஷயம் இதானா? எங்கப்பா அவ? மாயமா மறைஞ்சு போயிட்டா? எங்கேயா போயிருப்பா? ஒரு இடம் விடாதீங்க, தேடி பாருங்க. சார், அந்த சைடும் இல்லை சார். சார், இந்த சைடு கூட யாரும் இல்லை சார். நான் இங்கே தான் இருக்கேன். அப்ப இதுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்டே நீங்க தானா? எதுக்காக இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருக்க? பழி வாங்கதான். மத்தவங்க உரிமையை தட்டி பறிச்சதுக்கு பழி வாங்கினேன். யாரோட உரிமை? எதுக்கு பழி வாங்கின? எங்க அப்பாவுடைய உரிமையை தட்டி பறிச்சதுக்கு பழி வாங்கினேன். அவருடைய சாவுக்காக பழி வாங்கினேன். அப்பாவுடைய மரணத்துக்காக பழி வாங்கினியா? ஆமா, வாழ்நாள் ஃபுல்லா அவருடைய உழைப்பை இஷ்டத்துக்கு வாங்கிட்டு எங்க அப்பா ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஜீனிஸா இருந்தாரு. அவரு ரோபாட்டிக்ல அப்படி ஒரு டிசைனை கண்டுபிடிச்சாரு. அதோட மிஷின் இன்டெலிஜென்ட்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஆஷிஸ் என் அப்பாவுடைய ரிசர்ச்சோடைய அந்த பேப்பர்ஸ், அந்த எல்லா டிசைன்ஸும் திருடிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் அது எல்லாத்தையும் அவனோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டான்.
அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்ஸ், அப்புறம் எல்லா எலக்ட்ரானிக் மிஷின்ஸ்லயும் அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. பேரு, பணம், புகழ் அது எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். உன்னோட எதிரி ஆஷிஷ் மட்டும் தானே? நீ மற்றவங்களை எதுக்காக கொன்ன? அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு? அவங்க அத்தனை பேரும் ஒரே கேங்கோட மெம்பர்ஸ் தான். அவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துதான் எங்க அப்பாவை கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க. அவனுங்க அதுல நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டானுங்க. ஆனா என் அப்பா எல்லாத்தையும் எழுந்துட்டு நடுத்தெருவுல வந்துட்டாரு. அவருடைய வேலையை கைவிட்டு போயிடுச்சு. அவரால் அந்த ஷாக்கை தாங்கிக்கவே முடியல. அவரு டிப்ரெஷனுக்கு ஆளாகிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. நான் முதல்ல மிஸ்டர் பிரமோதோட சிக்னேச்சரை பிராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் ஃப்ரீ வவுச்சர்ஸ்ல அவரை மாதிரியே சைன் பண்ணேன். அப்புறம் நான் அதை 6 பேரோட பாக்ஸ்ல போட்டு வச்சேன், பக்க போட்டு வச்சேன். உன் விஷயத்துல நடந்தது எல்லாமே தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நீ பண்ண விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய தப்பு. சட்டத்துக்கு முன்னாடி நீ சரண்டர் ஆகியே தீரணும். நோ, கண்டிப்பா இல்ல. அந்த பழா போன கௌதமி ஆஷிஷையும் அப்பா சார்பில் தண்டனை கொடுக்கல அப்படின்னா அது வரைக்கும் நான் சட்டம் மட்டும் இல்ல, நான் எவன் முன்னாடியே சரண்டர் ஆக மாட்டேன். யாரும் பயப்படாதீங்க. நான் உங்க எல்லாரோடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு ஆசையா இல்ல? ஸ்ரேயா, இது எதையுமே டச் பண்ணாதீங்க. எலக்ட்ரானிக் பாக்டீரியா. ஏதாவது பாஸ்வேர்டு இருக்கா கண்டுபிடிங்க. கேட்ஜஸ். சார், எந்த கேட்ஜெட்ஸுமே க்ளோஸ் பண்ண முடியல. சார் ஷூட் பண்ணிடுவா? இல்ல ஒன்றும் பண்ண வேண்டாம். அது உடஞ்சதுன்னா காத்துல பாக்டீரியா பரவிடும், அப்புறம் பெரிய ஆபத்தாகி போயிடும். இந்த மாதிரி சின்ன ஜுஜுபிக்கலாம் பெரிய ஆயுதம்லாம் ஒன்றும் வேண்டாம். இது எப்படி சமாளிக்கிறது எனக்கே தெரியும். வாடி. குற்ற செயல்களுக்கான முடிவு கண்டிப்பா ஜெயில தான் போய் முடியும், தெரியுமா? ரொம்ப பிரில்லியண்டா வேலை பார்த்துருக்கமா நீ. சரியான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான் இதெல்லாம். இது எல்லாத்தையுமே பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிருக்க. ஒருவேளை இதெல்லாம் நீ நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன்னா உன்னுடைய அப்பா பேரை நீ ஈஸியாக காப்பாத்திருக்கலாம். இப்போ உள்ள போக வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது.